என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். சர்க்கரை நோய், நீரிழிவு நோயின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை. மருந்துகள் சாப்பிட்றோம், உடற்பயிற்சிகள் செய்கிறோம், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறோம், ஊசி மருந்துகள் கூட இட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் என்னுடைய சர்க்கரை நோய் குறையவில்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய அழகான ஒரு மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிலவேம்பு, மரமஞ்சள் மற்றும் கோரைக்கிழங்கு, மூன்று பொருட்கள் தான். தேவைப்பட்டால் ஜடா மஞ்சள்னு சொல்லக்கூடிய அந்த ஜடா மாம்சியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயை ஒவ்வொரு மருத்துவ முறையும் அணுகக்கூடியதில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் உணவாக இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் மனதாக இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற மாறுபாடுகளால் இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய அதீத அசதியினால் சர்க்கரை நோய் ஏற்படுறதை பார்க்குறோம். சில நேரங்களில் சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையினாலும் சர்க்கரை நோய் ஏற்படுறதை பார்க்குறோம். சில நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நேரடியாகவே சர்க்கரை நோயை உண்டாக்குவதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோய்க்கு ஒரே விதமான சிகிச்சை கொடுப்பது, ஒரே விதமான மருந்துகளை கொடுப்பது எவ்வாறு அந்த நோயை தீர்க்க உதவும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி. ஸோ அந்த வகையில் வரும்போது இயற்கை மருத்துவம், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவம், மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை குறைப்பதற்கு இந்த ஒரு கஷாயத்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். மிகச் சுலபமான 3 அல்லது 4 பொருட்கள் தான். நிலவேம்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோரைக்கிழங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரமஞ்சள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டால் அதே நாட்டு மருந்து கடைகளில் ஜடா மஞ்சள் அல்லது ஜடா மாம்சி அப்படின்னு கேளுங்க. பார்ப்பதற்கு மேலே வேறு வேறாக முடியாக இருக்க மாதிரி வரும். ரொம்ப அழகான ஒரு மருந்து. ஸோ இந்த 4 பொருட்களையும் ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோரைக்கிழங்கு, நிலவேம்பு, ஜடா மஞ்சள், மரமஞ்சள், 4 பொருட்கள். ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் இடுங்க. நன்றாக அதை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டிடுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு 100 மில்லி அதை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு 65 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, சர்க்கரை திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே கீழன் மாற ஆரம்பிக்கும். அதே மாத்திரை தான், அதே உணவு தான், அதே உடற்பயிற்சி தான். ஆனால் என்ன மாறி இருக்குன்னு பார்த்தா மன அழுத்தம் தான் மாறி இருக்கும். திருமணம், பேரக்குழந்தைகள், அவர்களுடைய உடல் நலன், படிப்பு, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ், பிரயாணங்கள், நமக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் வரும்போது உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதில் முக்கியமான மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய அழகான ஒரு கஷாயமாக இந்த மரமஞ்சள் கஷாயத்தை சொல்லலாம். 4 பொருட்கள்: மரமஞ்சள், நிலவேம்பு, கோரைக்கிழங்கு மற்றும் ஜடா மஞ்சள். 4 பொருட்கள் தான். இரண்டாவது, இன்றைக்கு அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய். மிகுந்த மன அழுத்தத்தால் கோபப்படுகின்ற ஒரு சுபாவம் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வகையான அரிப்பு பிரச்சனை. நிறைய அலர்ஜி சம்மந்தப்பட்ட மாத்திரைகளை போடும்போது கொஞ்சம் சரியாகும். ஒரு இரவு தூங்கலை, ரொம்ப பெரிய அளவு அலர்ஜி இருக்குது அப்படின்னும் போது திரும்ப திரும்ப வந்து விடுவதை பார்க்க முடியும். என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும், என்ன உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த அரிப்பு நோயை நீக்கக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மரமஞ்சள் கஷாயம் தான். மரமஞ்சள், நிலவேம்பு, கோரைக்கிழங்கு மற்றும் ஜடா மஞ்சள் 4 பொருட்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து 5 கிராம் அளவுக்கு 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு 100 நாட்கள் சாப்பிடுங்க. குறிப்பாக சர்க்கரை நோயோடு இருந்து கை கால்களில் மட்டும் இரவு நேரங்களில் வறண்டு போய் ஏற்படுகின்ற அரிப்பு நோய்களை நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்துன்னு இதை சொல்லலாம்.
இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களில் ஏற்படுகின்ற இன்னொரு பெரிய பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகளும்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுருக்கங்களும் அடைப்புகளும் ஏற்பட்டு இருக்கும்போது அதை குணப்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகள் அப்படின்று வரும்போது நிறைய அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டியதாகிறத பார்க்குறோம். சென்ற வாரம் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கால்களில் விரல்களில் பாதிப்பு இருக்குது, வேறு வழி இல்லை, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்தார். அப்புறம் அவருக்கு இதே 4 பொருட்களை நான் கொடுத்து ஒரு 10 நாளைக்கு இதை சாப்பிடுங்க, பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பொருட்களுடைய சூரணத்தை அவருக்கு கொடுத்தேன். மரமஞ்சளுடைய சூரணம், நிலவேம்புடைய சூரணம், கோரைக்கிழங்குடைய சூரணம் மற்றும் ஜடாமஞ்சளுடைய சூரணம். அவர் ஏற்கனவே சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர், அதனால் அந்த மருந்துகள்லாம் சாப்பிட தயங்கினார். அதனால் அந்த 4 பொருளையும் மட்டும் கொடுத்து இதை ஒரு தேநீர் மாதிரி வச்சு குடிங்க, வேறு ஒன்றும் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 300 மில்லி தண்ணீரில் ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன். அவரும் ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு 11ஆவது நாள் என்னை வந்து பார்க்கும்போது 400 அளவுக்கு இருந்து அவருடைய சர்க்கரை ஒரு 200க்கு கீழே வந்ததையும், கால்களில் கருமை நிறம் மாறிக்கொண்டு வந்த அந்த விரல்கள் இப்போது கொஞ்சம் அந்த நிறங்கள்லாம் மாறி, குறிப்பாக ஒரு கத்தி எடுத்து குத்தியது போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி உணர்ச்சிகள் ஓரளவு குறைந்து வந்ததை பார்த்தாரு. அவர் போய் அவருடைய சர்ஜனை பார்க்கும்போது, ஓ பரவாயில்ல, ஏதோ காரணத்தினால உங்கள் கால்களில் ரத்த ஓட்டம் போகுது, பார்க்கலாம் இதே மாதிரி, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம், தேவைன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 10 நாட்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற காயங்களையும் அதனால் ஏற்படுகின்ற புண்களையும் வேதனைகளையும் குறைக்க உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். சுலபமான ஒன்று தான். இந்த மருந்து 4மே பார்த்திங்கன்னா மிகுந்த விலை இருக்கக்கூடிய மருந்தோ எதுவுமே கிடையாது. கோரைக்கிழங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதே போல் நிலவேம்பு நமக்கு தெரியும், மரமஞ்சள் நமக்கு தெரியும், ஜடாமஞ்சளும் நமக்கு தெரியும். இதை நேரடியாக அப்படியே மருந்து கடைகள்லேருந்து ரா மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து நல்லா பொடிச்சு எல்லாம் சம அளவு அப்படியே கலந்துட்டு டீ வைக்கிறது மாதிரி 300 மில்லி ஒரு பெரிய கிளாஸில் ஃபுல்லாக தண்ணியை போட்டு அந்த தண்ணி நல்லா குபுகுபுன்னு கொதிக்கும்போது இதுலேருந்து 2 கரண்டி அதில் போடுங்க. அல்லது தேவைப்பட்டால் தனித்தனியாக அதை வச்சுட்டு ஒவ்வொன்றத்துலேருந்தும் ஒரு கரண்டியை போடுங்க, கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிடம் நல்லா துறந்த பாத்திரத்தை வச்சு கொதிக்க வச்சோன்னா அந்த எல்லாம் ஆவி போயிடும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டுங்க. அதை காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு கொடுக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவு மாறுதல்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். வெறும் சர்க்கரை நோயுடைய அளவில் மட்டும் கிடையாது, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், உடலில் ஏற்படுகின்ற அறிவுகள், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதனால் ஏற்படுகின்ற கால் பிரச்சனைகள் மற்றும் அட்டிகேரியான்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்புகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக தினசரி சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சம்பந்தப்பட்ட எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி பேசி அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் 5 மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் பாஜக அடைந்த தோல்வி, பின்னடைவு, மோடி அலை என்று கட்டப்பட்ட அந்த பிம்பம், இது அனைத்துமே சுக்குநூறாக உடைந்து நொறுங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மோடி என்ற ஒரு தனி மனிதரை வைத்துக்கொண்டு இந்தியாவை முழுமையாக ஆட்சி செய்யலாம், இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா, பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்கிற அதிகார மமதையோடு கொக்கரித்து கொண்டிருந்த பாஜகவிற்கு, பாஜக ஆட்சி செய்து கொண்டிருந்த, அதுவும் நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த 3 மாநிலங்களிலுமே மக்கள் பலத்த அடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடி என்பது நிச்சயமாக பாஜக எதிர்பாராதது, அது அதனை நிலைகுலைய செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்பது வெறுமனே 5 மாநிலங்களினுடைய தேர்தல் முடிவுகள் அல்ல, மாறாக இந்த நாடு எப்படி சிந்திக்கிறது என்பதை பற்றிய ஒரு முக்கியமான தீர்ப்பு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக ஆள்வதற்கு யார் நினைத்தாலும் அவர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டப்படுவார்கள் என்பது
அது பிரிட்டிஷ்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நினைத்தாலும் அதற்கும் இந்த நிலைதான் ஏற்படும் என்பதற்கு இந்த 5 மாநில தேர்தல்களே ஒரு சிறந்த உதாரணம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பெரும் பிளவுகளை ஏற்படுத்துவது, அதே போல் ஜாதிகளுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துவது, அந்த மோதல்களின் அடிப்படையில் தேர்தல் வெற்றிகளை பெறலாம் என்கிற அமித்ஷா தியரி என்று சொல்லக்கூடிய அந்த சோஷியல் என்ஜினியரிங், அதன் மூலமாக சமூகத்தை தொடர்ந்து பிளவுபடுத்தி அதிகாரத்தை கட்டமைக்கலாம் என்கிற அவர்களுடைய தந்திரத்திற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்று பதிலடி கொடுத்திருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு பாஜக இந்த தோல்வியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, அல்லது மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக நினைத்து பாருங்கள். பாஜக மத்தியில் அதிகாரத்திற்கு வந்தபோது 2014ஆம் ஆண்டு அது மதவாத அரசியல் என்பதை பின்னுக்கு வைத்துவிட்டு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கருப்பு பணத்தை ஒழித்தல், பொருளாதார குற்றங்களை ஒழித்தல், இப்படியெல்லாம் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து அந்த மகத்தான வெற்றியை பெற்றார்கள். முக்கியமாக மோடிக்கு இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் பெருவாரியான இளைஞர்கள் வாக்களித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லா இடங்களிலும் வளர்ச்சி என்பது ஒரு பெரும் தோஷமாக முன்வைக்கப்பட்டது. அந்த வளர்ச்சியினுடைய நம்பகத்தன்மையை பற்றி, அதனுடைய உண்மையான ஒரு அர்த்தத்தை பற்றி எங்களை போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு கடுமையான கேள்விகளை எழுப்பினோம். ஆனால் அந்த கேள்விகளை யாருடைய காதிலும் அவை போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் குஜராத்தில் ஏற்பட்ட பெரிய வளர்ச்சி என்பதே ஒரு கட்டுக்கதை என்பதை கூட ஆதாரபூர்வமாக எங்களை போன்றவர்கள் எல்லாம் முன்வைத்த போதும் கூட கோஷங்களின் முன்னால் அவை மறைக்கப்பட்டன. அவற்றை யாரும் கண்டுகொள்ள தயாராக இல்லை. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியர்கள் சொல்லனாத துயரத்தை அனுபவித்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்நியர்கள் இங்கே ஆட்சி செய்தபோது கூட மக்கள் இவ்வளவு பெரிய துயரத்தை அனுபவித்திருப்பார்களா என்பது சந்தேகம். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார்களா என்பது சந்தேகம். மாறாக எத்தனை விதமான நெருக்கடிகள், அதாவது நீங்கள் பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஒவ்வொரு இந்தியர்களும் சந்தித்தார்கள். வேலைவாய்ப்பின்மை, தொழில்கள் மூடப்படுதல், எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவிற்கான நெருக்கடிகள் என்று நாட்டையே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சகாலத்தில் மக்கள் வாழ்வதை போன்ற ஒரு நிலைக்கு அன்றைக்கு கொண்டு சென்றார்கள். அதற்கு பிறகு ஜிஎஸ்டி வரியின் மூலமாக மேலும் நம்முடைய பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த அரசு எடுக்கிற அத்தனை முடிவுகளும் தான் தோன்றித்தனமானவை என்பதை அன்றைக்கு அந்த துறை சார்ந்த நிபுணர்களை, பொருளாதார வல்லுநர்களை சுட்டிக்காட்டினார்கள். ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் மீது அளவுக்கு அதிகமான தலையீடுகளின் மூலமாக அதனுடைய தன்னாட்சி தன்மையை குறைத்தது. நீதிமன்றங்களில் தலையீடு, அரசியல் அமைப்புகள் ஒவ்வொன்றிலும் தலையீடு, கல்வி அமைப்புகளின் மீது தலையீடு, தேர்தல் ஆணையத்தின் மீது தலையீடு, இப்படியாக எல்லாவற்றையும் தங்களுடைய நேரடி பிடிக்கில் கொண்டு வந்து அதன் மூலமாக அவற்றையெல்லாம் சிபிஐ உட்பட அனைத்தையும் தங்களுடைய கருவிகளாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள். இன்னொரு புறம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்த்து போய்விட்டன என்று தெரிந்தவுடன் தங்களுடைய பழைய மதவாத அரசியலை கையில் எடுத்தார்கள். மத ரீதியாக மீண்டும் மக்களுக்கு வெறியூட்டி அதன் அடிப்படையில் சுலபமாக தேர்தல் வெற்றிகளை அறுவடை செய்து விடலாம் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. அதனால் தான் சபரிமலை விஷயத்தை ஒரு மிகப்பெரிய, சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என்கிற அந்த ஒரு பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதற்காக பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். இன்னொரு புறம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்பதை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற சூழலில் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக எந்த ராமர் கோயில் விவகாரத்தை வைத்துக்கொண்டு பாபர் மசூதியை 1992ஆம் ஆண்டில் இடித்து அதன் மூலமாக ஒரு மதவாத அரசியலை கட்டமைத்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ, 2001இல் அதிகாரத்திற்கு வந்தார்களோ, அதுபோன்று தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மதவாதத்தை கையில் எடுத்தால், ராமர் கோயிலை கட்டினால், அல்லது ராமர் என்கிற அந்த அடையாள அரசியலை முன்னெடுத்தால், சபரிமலை விவகாரத்தை கையில் எடுத்தால் மக்கள் மத ரீதியாக ஒன்று திரண்டு விடுவார்கள் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவிற்குத்தான் இன்றைக்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய போலி அரசியலை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், உங்களுடைய நாடக அரசியலை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், மதத்தின் பேரால் இனிமேலும் எங்களை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இந்துவும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் தங்களை இப்பொழுது இந்தியர்களாக உணரத் தொடங்கி இருக்கிறார்கள்.
இந்த ஆட்சி என்பது நம்மை படுகொலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது, இவர்கள் ஆள தகுதியற்றவர்கள் என்பதை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த மாநில மக்களே முடிவு செய்து விட்டார்கள். அவர்களுடைய கோட்டைகளாக இருந்த மாநிலங்களிலேயே இன்றைக்கு பாஜகவும் அதனுடைய மதவாத அரசியலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் மற்ற மாநிலங்களை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. நிச்சயமாக வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முடிவுரை எழுதப்படவிருக்கிறது என்பதைத்தான் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்றதன் மூலமாக இதை சாதித்திருக்கின்றன. இந்த ஒருங்கிணைப்பும் உறுதியும் நிச்சயமாக நாடாளுமன்றம் வரைக்கும் தொடர்கிற போது இந்தியாவில் ஒரு புதிய உதயம் பிறக்கும், ஒரு புதிய விடியல் பிறக்கும் என்கிற நம்பிக்கைகள் இன்றைக்கு மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றன. வரப்போகிற புத்தாண்டு நிச்சயமாக மக்களுடைய ஒரு விடியலுக்கான ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் போட்டி தேர்வுக்கான பயிற்சியாளர் டாக்டர் செந்தில்குமார். ஒரு போட்டி தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி மாணவர்கள் எவ்வளோ தூரம் பயப்படுறாங்க, மனதளவில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னா என்ன தேவையாக இருக்குது. பொதுவாக ஒரு பாடத்தில் ஒருத்தர் வீக்காக இருந்தாங்கன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும். இவர் கடந்து வந்த பார்வை, ஒரு போட்டி தேர்வை இவர் கையாண்ட விதம், இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவரோட பணிகள்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்லூரி துணை பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு ஒரு துணை பேராசிரியராக 16 ஆண்டுகள் நீங்கள் பயணப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கிறத பார்க்குறோம். மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போதே ஒரு அச்சம் இருக்கிறத பார்க்குறோம். சப்ஜெக்டிவாக அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுலையோ இல்லை மனதளவில் அதை புரிஞ்சுக்கிறதுலையோ அவங்களுக்கு ஏதோ சில தடைகள் இருக்குது. ஸோ ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு வரும்போது பொதுவாக என்ன மாதிரி இடத்துலலாம் மாணவர்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கள அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான யுக்திகள் என்ன, அதை நீங்கள் கையாண்ட விதம் இப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல போட்டி தேர்வுகள் அப்படின்னு வரும்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு பணிகளுக்கெல்லாம் போட்டி தேர்வுகள் இருக்குது, அந்த தேர்வுகளை யாரெல்லாம் எழுத முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன, இதிலிருந்து நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கலாம். ஸோ போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்குறப்ப யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 கேட்டகரிஸ் இருக்குது. அப் டு லாஸ்ட் குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் போலீஸ் சர்வீஸ் வரைக்கும் இருக்குது. அந்த யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் இதில் அடங்கும். அது மட்டும் அல்லாது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 அப்படின்ற தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அண்ட் தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் இருக்குது. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் இருக்குது. இவங்க அந்த மிலிட்ரி எக்ஸாமினேஷன், அப்புறம் சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குது, அப்புறம் விஏஓ எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிஃபேரியஸாக நிறையா தேர்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மோஸ்ட்லி மாணவர்கள் அதிகமாக பயப்படக்கூடிய விஷயம் லாஜிக்கு, அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த லாஜிக் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன டைரக்ஷன்ஸ், என்னென்ன நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யுக்திகள் பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய அனுபவம் சில விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ இவ்வளோ போட்டி தேர்வுகள் இருக்குது அப்படின்னும் போது இப்படிப்பட்ட பல துறைகளில் வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்டைரக்டாக புரியுது இதில் நம்ம தேர்ச்சி பெறுறதன் மூலமாக. இப்போது இந்த தேர்வு அப்படின்னு வரும்போது இதில் இருக்கிற பாடங்கள் என்ன, இது எந்த மாதிரியான வகைப்படுது? ஓகே, இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 விதமாக நம்ம பார்க்கலாம்.
ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அது தனியாக ஒதுக்கும். அப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அரித்மெட்டிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக் கீழே வரும். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியோகிரஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஜியோகிரஃபி, இந்த மாதிரி உலக வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம். குறிப்பிட்டு சொல்லப்போனோம் அப்படின்னாக்கா சுத்தமாக உலகத்தில் வந்து என்னென்ன ஒரு மல்டிஃபேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கான் அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியணும். ஸோ இன் ஆர்டர் டு செக் யுவர் மெமரி பவர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பாப்புலேஷன் 1.2 பில்லியன், வேர்ல்டுடைய பாப்புலேஷன் 7.5 பில்லியன் பாப்புலேஷன். இந்தியாவில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹிந்துஸு, பர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லீம்ஸு, ஜெயின்ஸு, புத்திஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்பில்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க அந்த போட்டியாளர் வந்து மெமரி பவரில் ஏற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை வந்து நிறையா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2500 வருஷம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். இப்போ பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூபிஎஸ்சியில் அரிஸ்டாட்டில் எழுதிய புக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பாலிடிக்ஸ், எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளாட்டோ எழுதிய புத்தகங்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக், ஸ்டேட்ஸ்மேன், லாஸ் அப்படின்னு. கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் என்ன அப்படிவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஜிக். அதில் தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. லாஜிக், மென்டல் எபிலிட்டி, அரித்மெட்டிக்கல் எபிலிட்டி. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு. இப்போ 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 10 பேர் தான் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்மளே சின்ன வயசில் படிக்கிறப்ப மேத்தமெட்டிக்ஸ் அப்படி அல்ஜீப்ரா அப்படின்னாலே பயம் வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுவும் வந்து எப்படி டேக்கிள் பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணாக்கா டெஃபினட்டாக. நான் வந்து வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் டெய்லி ஒரு இறையன்பு சொல்லுவார், கடினமான விஷயங்களை காலையில் செய்யுங்கள் அப்படின்னுவார். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே கடினமான விஷயங்கள் இப்போ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த டைம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னாக்கா லாஜிக்கில் நான் வீக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எக்கனாமிக்ஸில் நான் வீக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். எதில் நீ வீக்காக இருக்க மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தெரியுது இல்லை அப்படிங்கிறதுலாம் வேறு பக்கம். பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். இப்போ காலிலேருந்து சின்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 4 to 7 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த லாஜிக் சம்மந்தப்பட்ட கைட்ஸ்லாம் இருக்குது. உப்கார்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது மாதிரி யூனிக் கைடு அப்படின்னு இருக்குது. காம்படிட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய இந்த மாதிரி சோ மெனி கைட்ஸ் ஆர் தட் ஸ்பெக்ட்ரம் கைட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் டெய்லி 3 hours வந்து கண்டிப்பாக மஸ்ட் இந்த லாஜிக் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பொது அறிவு ஒரு பக்கம் நிறைய படித்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லாஜிக்கல்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹார்டாக இருக்கிறத காலையில் எழுந்திரிச்சு எடுத்து படிக்கணுன்றீங்க. இப்போது ஒரு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது பேசிக்காக மேக்ஸில் தான் நிறைய பேர் வீக்காக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் சில பேர் வந்து இந்த மாதிரி லாஜிக்கல் அப்ளிகேஷன்லாம் கடகடன்னு டிரைவ் பண்ணிடுவாங்க. பட் வாஸ்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு லேசினஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மறதியா இல்லை அவ்வளோ மெனக்கெட முடியாது இருப்பாங்க. ஸோ இந்த சைடில் அவங்க வீக்காக இருப்பாங்க, லாஜிக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஒரு பயிற்சியாளர் முறையில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி? ஓகே, தட்ஸ் குட். அது லாஜிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னாக்கா நிறைய சப்ஜெக்ட்ஸ், இப்போ இயற்பியல் படிக்கணும், வேதியியல் படிக்கணும், அது மாதிரி உங்களுக்கு தாவரவியல் படிக்கணும், விலங்கியல் படிக்கணும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும், இந்திய பொருளாதாரம் படிக்கணும், இந்திய வரலாறு படிக்கணும், உலக வரலாறு படிக்கணும், உலக பொருளாதாரம் படிக்கணும், உலகம் சம்பந்தப்பட்ட ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் படிக்கணும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கொஷின். இது என்ன அப்படின்னாக்கா கம்பல்சரியாக நம்ம வந்து நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவை இருக்கணும். அந்த தேவை வந்து ஒரு தீமாக இருக்குன்னா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், இன்றைக்கு வந்து நீங்கள் எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ஜாப் கிடைக்காது. ஐ வில் ப்ராமிஸ் டு யூ ஆஸ் அன் அகாடமிஷியன், ஒரு 16 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் படித்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் படித்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. மெடிசன் அப்படின்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இமீடியட்டாக நீங்கள் கிளினிக்கை ஓப்பன் பண்ணி வைக்கலாம். நேனோ டெக்னாலஜி இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். பட் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இமீடியட்டாக
உங்களுக்கு எழுதின உடனே பாஸ் பண்ணி ஒரு 1 இயரில் எக்ஸாமினேஷன் ஃபினிஷ் பண்ண உடனே ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த தேவை அப்படிங்கிறது இருக்கணும். தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தீ மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது இந்த போட்டித் தேர்வுகள் நான் படித்து பாஸ் பண்ணாதான் வந்து எனக்கு வேலை அப்படிங்கிற விஷயம் உள்ளே வாங்கிக்கணும். ஒவ்வொரு வாட்ஸ் தட் நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு நரம்பு, ரத்தம், தசை எல்லாத்துலேயும் இது கலக்கணும். கலக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு சப் கலெக்டர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சோஷியல் ப்ரெஸ்டீஜ். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்தினுடைய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன், அந்த மாதிரி பாண்டிய மன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. ஈவன் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட தான், ஏன்னா படிச்சிருக்கிறாரு, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரெஸ்டீஜ் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அப்பா கலெக்டராக இருக்காரு அப்படிங்கிறதுக்கும் நம்ம அப்பா வந்து வேறு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ சோஷியல் ப்ரெஸ்டீஜ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நிறையா இந்த உலக சமூகத்தை வந்து அந்த களை எடுக்க வேண்டியிருக்கு. களை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா நல்லது நிறைய நடக்க வேண்டியிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னாக்கா இளைய சமுதாயம் கிட்ட இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நல்லியல்பு சம்மந்தப்பட்ட, நன்னெறிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளே வாங்கிட்டு அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் ஃபயர் வந்து நம்ம பாஸ் பண்ணாக்கா அப்படிங்கிற விஷயம் உள்ளே வாங்கிக்கிட்டு அப்போ நம்ம டைம் பிளான் பண்ணணும். மார்னிங்லேருந்து இப்போ மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் 4 to 7 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். 7 to 8 வந்து பத்திரிகைகள், இப்போ நிறைய நேஷ்னல் மேகசின்ஸ் இருக்குது, தமிழ்நாடு மேகசின்ஸ் இருக்குது, அதை படிக்கணும். காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு என்னென்ன, இப்போ ஒரு லெக்சர் வராரு, வந்துட்டு போகிறாரு, ஒரு அந்த 10 minutes அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் படிக்கிறாங்க. நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்குது, புறநிலை கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடியுடைய ஏஜ் என்ன, ஒபாமாவுடைய அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்குறப்ப அந்த வருஷம் என்ன, இப்போ அமெரிக்கனுடைய பிரசிடென்ட் யார், சைனீஸ் பிரசிடென்ட் யார், சைனாவுடைய மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நியூஸில் மார்னிங்கில் வந்து ஒரு 7 to 8 பண்ணலாம். அந்த விஷயங்கள் வந்து கிளாஸ் மீன் டைமில் கிளாஸஸில் வந்து நம்ம அந்த விஷயங்களில் நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப மெமரைஸ் பண்ணலாம். மதியானம் என்ன படிக்கணும்னு இருக்குது, ஈவினிங் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒரே விஷயம் என்ன சொன்னாக்கா லாஜிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஸ்டூடெண்ட் வந்து சப்ஜெக்டில் இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா அந்த நெசசிட்டி ஒன்று மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். பாஸ் பண்ணியே உயிரை விட்டாலாவது வந்து நான் பாஸ் பண்ணியே ஆகணும், இந்த சமூகத்தில் நான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு பண்ணாலொழிய நம்ம வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் சிலபஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஜெயிக்கிறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, ஈஸியாக எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண. ஏன் அப்படின்னாக்கா அவன் சிபிஎஸ்சியில் படிக்கிறான். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா அந்த நெசசிட்டி, அந்த தேவை, என்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய இந்த இடம் நல்லா இருக்கணும், என்னுடைய சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும், என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய இந்த மாநிலம் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய இந்த நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு ஏன் மூலமாக என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற விஷயம், நல்லியல்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உள்வாங்கி ரத்தத்தில் கலக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறது. அசால்ட்டாக பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அந்த விஷயத்துக்கு நான் வரல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் லேகிங்காக இருக்கான் அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் அவங்க உள்ளே வாங்கிக்கணும். ஏதாவது பிறந்திருக்கோம், வளர்ந்துட்டுருக்குறோம், சரி ஏதாவது இந்த சமூகத்தை ஏதாவது செய்யணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்மக்கிட்ட இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுது அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா தமிழ்நாடு எங்கேயோ போய் நிற்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும் இப்படிலாம் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ படிக்கிறதுன்னு சொல்லும் போது நீங்கள் பேப்பர் படிக்கிறது அன்றாட பழக்கம் அப்படின்னு சொன்னீங்க. பேப்பர்னால் இன்றைக்கி நிறைய நாளேடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு போட்டித் தேர்வாளர் வந்து பேப்பரில் என்ன கண்டென்ட்ஸை மையமாக வச்சு படிக்கணும்? ஓகே, மோஸ்ட்லி இந்த எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வுகளில் வந்து அவங்க என்ன விதமாக கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னாக்கா, என்ன இந்த அவுட் ஆஃப் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் சொல்கிறேன், இயர்ஸ் ரொம்ப முக்கியம், வருஷங்கள், அது மாதிரி ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பத்திரிகை வந்து வரலாற்று
வரலாற்றை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு அந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றதோ அந்த விஷயங்களை, அந்த பத்திரிகைகளை நீங்கள் உள்வாங்கி படிக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து பத்திரிகைகளை வந்து சில பேர் பத்திரிகையில் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க உட்காந்து. அதுக்கு அவ்வளோ தூரம் தேவை கிடையாது. 1 hour இருந்தால் போதும். 1 hour 1 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தகவல்களை வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் புக் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னாக்கா தேசிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு நோட்டு, அப்புறம் பன்னாட்டு நிகழ்வுகள் அப்படிங்கிறது 2 நோட்டு. இது வந்து கம்பல்சரியாக நம்ம கிட்டே இருக்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமினேஷன் எழுதாண்டாலும் ஒரு இந்தியன் மேப் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், வேர்ல்டு மேப் பக்கத்தில் இருக்கணும். தெஷாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிக்ஷனரி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். தெஷாரஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோகட்ஸ் தெஷாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ கோஆப்ரேட் அப்படின்னாக்கா ஜாயினிங், எம்பெட்டிங், கோஆர்டினேட்டிங், கோஆப்ரேட்டிங், இந்த மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் அர்த்தம் ஒன்று தான், யூனிட்டி, ஒருங்கிணைப்பு, கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தெஷாரஸ் பக்கத்தில் இருக்கணும், டிக்ஷனரி பக்கத்தில் இருக்கணும், இந்தியா மேப் இருக்கணும், வேர்ல்டு மேப் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். எப்போ அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மேப் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்தியா மேப் பார்க்குறீங்கன்னா இந்த நேரத்தில் சத்தீஸ்கரில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு, இங்கே யார் ஜெயிச்சாங்க நோட்ஸ் உடனே நியூஸ் பேப்பர் பாருங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அந்த பெல்லட் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெல்லட் கன்ஸ் அப்படின்னாக்கா கண்ணில் மட்டும் தெரியாமல் போகிறது பெல்லட் கன்ஸ் அப்படின்வாங்க. அதே சமயத்தில் இந்த ரைட்டில் இப்போ நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நார்த் வெஸ்ட்டில் குஜராத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, கீழே கேரளாவில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணுறது. வேர்ல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாட்டின் அமெரிக்காவில் என்ன நடக்குது, நார்த் அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஃப்ரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியா என்ன நடக்குது, ஏஷியாவில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை அந்த கான்டினென்ட் வைஸாக கண்டங்களின் வாயிலாக நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எழுதுகிற பட்சத்தில் டெய்லி உள்வாங்கி நியூஸ் பேப்பர்லேருந்து எழுதுகிறப்ப அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம முதல்ல பேசியிருக்கோம். இந்த லாஜிக்கல் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. ஸோ இப்போது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக்னு வரும்போது அதில் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னா அவங்க எப்படி இந்த எக்ஸாமுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும்? லாஜிக் இது வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அந்த கேப்ஷனில் வருது. அரித்மெட்டிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. அது பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. கோச்சிங் சென்டர் போனீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த நெட் எக்ஸாமினேஷன் நான் வந்து 99 பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறப்ப அந்த அந்த ஒட்டுமொத்த 50 கொஷின்ஸ் கேட்பாங்க, 50 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 50 கேள்விகளுக்கு என்னென்னா 1.25 மணி நேரத்தில் அடிக்கணும். பட் நான் ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்ளம் எடுத்து 50 கேள்வியில் ஒரு கேள்வி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு பாருங்க, 1.25 மணி நேரம் ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது. ஏன்னா அதில் உள்ள அந்த நுணுக்கங்கள் எனக்கு தெரியல. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கோச்சிங் சென்டர்ஸ், பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன், என்டிஏ எக்ஸாமினேஷன், ஏதாவது ஒரு பேங்கிங் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறது, அதை எப்படி அணுகுமுறை பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் மேக்ஸில் தேர்னதே கஷ்டம், பாஸ் பண்ணதே கஷ்டம். கிட்டத்தட்ட இவன் தேர்வானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்லாம் தலையில் கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படா தேர்வாங்க. பட் நான் எனக்குள்ளே நாங்கள் வந்து வென் ஐ வாஸ் அட்டெண்டிங் வித் அதர் கலீக்ஸ், எங்கள் கூட நாங்கள் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் 10 பேர் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம். போர்டில் அவர் டீச்சர் கணக்கு அந்த லாஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாதி போட்டுகிட்டே இருப்பார். இங்கே ஒருத்தன் ஆன்சரையும் முடிச்சிடுவான். கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்து. ஸோ அப்போ கண்டுபிடிச்சேன் இதில் நான் வீக்கு. அப்போ மார்னிங் வந்து அந்த உப்கார்ஸ் கைடுன்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் கைடுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி கைடு அப்படின்னு இருக்குது. வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணது என்ன பண்ணாக்கா, திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட கணக்கு பதிலாக மனப்பாடமே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 3 hours டெய்லி வந்து அந்த ஒர்க்கு முடிக்கிறப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரும். சரிடா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டெம்ப்டில் வந்து ஏன்னா அந்த உங்களுக்கு லாஜிக் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு ஒரு எக்ஸாமினேஷன்லேயும் அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு டைமில் 10 கேள்வி கேட்பான், இன்னொரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 கொஷின்ஸ் கேட்பான். ஸோ அந்த டைமில் லாஜிக் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 10 கொஷின்ஸும் நான் கிளிக் பண்ணேன்.
ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ். ஸோ நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 3 to 4 hours நம்ம எவ்ரிடே அதுக்கான ஒரு பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக முடிச்சுட்டு வரும். இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இன்னும் இந்த சைட்லேருந்து ஊர்லேருந்து வரவங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, சேலஞ்சுன்னு சொல்லலாம். இன்டர்வியூஸ் எப்படி ஒருத்தருக்கு ஃபேஸ் பண்ண? இன்டர்வியூ ஒன்ஸ் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ஒன்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தட் வில் பி குட். அவன் ஒன்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருந்தாலே அவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தயாராகிடுவான். பட் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கேட்குற கேள்வி பிரகாரம் ஹவு டு ஃபேஸ் த இன்டர்வியூ, 3 பேர் 4 பேர் இருக்கிறப்ப இன்னும் சில சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் 7-8 பேர் டெல்லியில் இன்டர்வியூ பண்ணுவாங்க வந்து பார்த்து. ஸோ ஹவு டு ஃபேஸ் தட் இன்டர்வியூ, நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் படிக்கிற காலகட்டத்திலேயே நீங்கள் அந்த கண்ணாடி முன்னால் நின்றுட்டு டெய்லி ஏதாவது ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலின் நிலவரம், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸு, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்டரு, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துங்க. இந்த நான் சப்ஜெக்டை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. டெய்லி வந்து கண்ணாடி முன்னாலேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை உட்கார வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துங்க. நிலாவை பற்றி பேசலாம், பெண்ணை பற்றி பேசலாம், ஆணை பற்றி பேசலாம், அரசியல் பற்றி பேசலாம், பொருளாதாரத்தை பற்றி பேசலாம், மண்ணை பற்றி பேசலாம், ஒலியை பற்றி பேசலாம், வானத்தை பற்றி பேசலாம், ரெயின்போ பற்றி பேசலாம், என்ன எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசலாம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ். அதுவும் ப்ராக்டிஸ் தான். எல்லாமே என்ன அப்படின்னாக்கா பயிற்சி. அதாவது நான் என்ன சொல்ல போனேன் அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயம் ப்ளஸ் அதன் பிறகு அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குது. எப்போ வந்தாலும் ஒரு தோல்வி மனப்பான்மை, இந்த சென்ஸ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். ஐயோ நம்ம இவ்வளோ படிக்கிறோம் போகிறோம், நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கல அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம் என்ன பண்ணுறது, இன்டர்வியூவில் இவ்வளோ தூரம் இப்போ ப்ரிலிமினரி எழுதியாச்சு, மெயின் எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு, பிரதான தேர்வுகள் எழுதியாச்சு, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எல்லாமே அதாவது இது கன்சாலிடேட்டட் ஒருமித்த பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் காம்பிடன்சி, ஆங்கில அறிவு அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈவன் கேரளாவில் ஒரு அடல்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அவங்க தரக்கூடிய இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து ஐடியா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெட் மீ எ கப் ஆஃப் டீ அப்படின்வாங்க. கெட் மீ, ஒரு குழந்தை வந்து தமிழும் வந்து மொழி தான், ஆங்கிலமும் மொழி தான். மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 250 வருஷம் 300 வருஷம் அவன் அந்த பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ஆண்டுட்டான், அதனால் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம். அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் பீப்புளுக்கும் இங்கிலீஷ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் ஃப்ரெஞ்சு மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு வார் நடந்தது. அந்த வாரில் வந்து பிரிட்டன் ஜெயிச்சிச்சு, அதனால தான் நம்ம இங்கிலீஷ் பேசணும். இன்கேஸ் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருந்தா அப்படின்னாக்கா இன்கேஸ் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ லாங்குவேஜ். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு மொழியை கற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவள் பார்த்தா அப்படின்னாக்கா குழந்தையுடைய அண்ணனோ அல்லது அக்காவோ அல்லது அவங்களுடைய அப்பாவோ தனக்கு பசிக்குது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்கப்பா, அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு அப்போ அதை பார்க்கும், சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஸோ அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னாக்கா சாப்பாடு வரும் போது, அப்போ பசிக்கிறப்ப அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கும். அம்மா நவுனு, எனக்கு ப்ரோனவுனு, சாப்பாடு போடுமா வேர்பு, ப்ரோவர்பு, அந்த மாதிரி கிராமட்டிக்கலாக வந்து தமிழையே நம்ம கிராமட்டிக்கலாக நம்ம கற்றுக்கிறது இல்லை. ஸோ ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அந்த ஐடியா யூனிட். ஸோ எல்லாத்துமே இப்போ கெட் மீ எ கப் ஆஃப் டீ அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சத்தமாக சொல்ல முடியும் அப்படின்னு, கெட் மேக்கப் ஆஃப் டி, கெட் மேக்கப் ஆஃப் டி, கெட் மேக்கப் ஆஃப் டி, கெட் மேக்கப் ஆஃப் டி, கெட் மேக்கப் ஆஃப் டி. இந்த மாதிரி ஃப்ளூயன்சி உங்களுக்கு எப்போ வரும்னா ப்ராக்டிஸ். டெய்லி வந்து இப்போ பாடி பில்ட் பண்ணணும் இல்லை யோகா பண்ணணும், டெய்லி பண்ணணும். அந்த மாதிரி லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ஐடியா யூனிட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு கான்வர்சேஷன் டெய்லி என்ன நம்ம பேசுகிறோம், இப்போ இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்றது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்களும் கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் ஆவாங்க இல்லையா. சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப யாப்பு இலக்கணம், அகப்பிலக்கணம், குற்றை இலக்கணம் இதெல்லாம் படித்தா குழந்தைங்கள்லாம் வந்து தமிழை கற்றுக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு ஏலியன் லாங்குவேஜ். ஸோ அதை நம்ம கற்றுக்கலாம். இன்றைய மாணவர்களோட ஒரு மனநிலை எப்படி இருக்குது, ஒரு ஆப்டிடியூடோ இல்லை இந்த மாதிரியான ஒரு தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கையாளுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்?
இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் ஆட் ஹாக் அப்படின்னாங்க, ADHOC, ஆட் ஹாக் மேனர். அதாவது அந்த தமிழில் கொஞ்சம் க்ரூடாக சொல்ல போனோம், சாரி ஒரு கொச்சையாக சொல்ல போனால் நம்ம குருட்டாம்போஸ்கில் எப்படியாவது பாஸ் பண்ணிட முடியாதா, இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மாணவ சமுதாயம் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், எப்படியாவது வேலை வாங்கிடணும், ஏதாவது ஒரு குறுக்கு வழி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் மாணவ சமுதாயம் இதை வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த அப்ரோச் வந்து மாறணும். பட்டு நான் என்னுடைய அப்சர்வேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் முக்கியமாக இந்த இப்போ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலிலாம் இப்போ சென்னையை விட தாண்டி திருநெல்வேலிக்காரங்க வந்து இப்போ ஈஸியாக அது வந்து என்னென்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மட்டும் பசங்க வந்து நல்லா ஜூட்டியாக இருக்காங்க. மற்றபடி இப்போ கிராமங்களில் இருக்கக்கூடியது அப்படியே எட்டாக்கனியாக தான் இருக்குது. அவனுக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவனுக்கு நான் அப்சர்வ் பண்ணுவேன், ஐயோ ஒரு இளைய சமூகம் வந்து ஒரு இவ்வளோ ஒரு ஃபயர் இருக்குது, ஆனால் வந்து அவனுக்கு அணுகுமுறை தெரியலையே, அந்த அணுகுமுறை தெரியலையே அப்படிங்கிறதுனால நிறைய வில்லேஜஸாக பார்த்து இப்போ ஈரோடு உள்ளெல்லாம் போயிட்டு நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது, அந்த காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த உழைப்பினுடைய அந்த ஹானஸ்ட்டாக உழைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். பட் நிறைய இப்போ உங்களுக்கு இந்த இப்போ வாட்ஸ்அப்பு, இந்த மொபைல் யூசேஜெலாம் வந்ததுனால பசங்க எல்லாம் அதிலே தான் கிடக்குது. அந்த மொபைலையும் வந்து ரைட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லையா, இந்த யங் ஏஜ் தான், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் தி பெரும்பாலுமான ஒரு சக்தி வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு வாட்ஸ் தட் ஒரு நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணப்படுது, அதில் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து 60 இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஷார்ட் 60 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷமும் மொபைலில் இப்போ தமிழ்நாட்டில் இந்த நிமிஷம் என்ன நடக்குது, காஷ்மீரில் என்ன நடக்குது, இந்தியா லெவலில் என்ன நடக்குது, வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை கொண்டு வரலாம். அது மாதிரி வந்து எவ்ரி செகண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வரலாம். இது வந்து நீங்கள் தனியாக ஒரு புக் எடுத்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் அந்த மொபைல் யூசேஜ் ஃபுல்லாக எல்லாமே கையில் இருக்குது நம்மளுக்கு. இப்போ முன்னால் வந்து புக்கு வாங்கி படிக்கிறது கஷ்டங்க, போங்க இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இல்லையா, ஏழை மாணவன் கையிலையும் மொபைல் இருக்குது, பணக்கார அது இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதையே ரைட்டாக யூஸ் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு புக்கே வேணாம், இதுலேயே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். பட் அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு என்னுடைய பார்வையில் ரொம்ப ஒரு ஸ்லக்கிஷ் ஒரு லேசி அப்ரோச் தான் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கவங்க கன்ஃபார்ம்டாக அடிக்கிறானுங்க. நல்லா நான் பார்த்துட்டேன், ஒரு வருஷம் 2 வருஷம் உட்காடுறாங்க, சூப்பராக டிஎன்பிஎஸ்சி ஏதோ ஒரு குரூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குரூப்பும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி செகண்ட் குரூப் பாஸ் பண்ணுறான், 4th குரூப் பாஸ் பண்ணுறான், அப்புறம் ஃபஸ்ட்டு குரூப்பும் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுது அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது, இமிடியேட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கல்லூரி துணை பேராசிரியராக, போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு பயிற்சியாளராக, இன்றைக்கி போட்டித் தேர்வுகள் அப்படின்னா இதில் எவ்வளோ விதமான போட்டித் தேர்வுகள் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டங்கள் இதில் இருக்குது, ஒரு பாடத்திட்டத்தையும் நம்ம எப்படி கையாளணும், எந்த அளவுக்கு ஒரு ஃபயரோடு இருந்தால் தான் இந்த தேர்வை நம்ம சரியான முறையில் ஃபேஸ் பண்ண முடியும், அதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு நாளும் அதற்கான டயத்தை நம்ம ஒதுக்கணும், அதை ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கணும், எதில் நம்ம வீக்காக இருக்கமோ அதுக்கு அதிகப்படியான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதுலேருந்து தேர்ச்சி பெறும்போது இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ப்ரைடை மனசில் வச்சுட்டு படிக்க வேண்டிய அவசியம் என்ன, நீங்கள் ஒரு போட்டித் தேர்வை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கதைகளில், காப்பியங்களில், இலக்கியங்களில் குறுங்கதைகள், சிறு நிகழ்ச்சிகள் இடையிடையே சொல்லப்படுகிற ஒரு மரபு உண்டு. ஆங்கிலத்தில் அவற்றை அனெக்டோட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த அனெக்டோட்ஸ் ஆங்கில இலக்கியங்கள் பலவற்றிலும் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ் இலக்கியங்களிலும் உண்டு. இது போன்ற குறு நிகழ்வுகள் வேறு, காப்பியங்களில் இடம்பெறுகிற கிளை கதைகள் வேறு. கிளை கதைகள் மணிமேகலையிலே ஏராளமாக இருக்கின்றன. தமிழ் காப்பியங்களில் மிக கூடுதலாக கிளைக்கதைகளை கொண்ட காப்பியம் என்று நாம் மணிமேகலையை சொல்லலாம். கிளைக்கதைகளுக்கும்
இவை போன்ற இந்த அனெக்டோட்ஸ் என்று சொல்லப்படுகிற குறு நிகழ்வுகளுக்கும் இடையில் ஒரு மிகச்சிறிய வேறுபாடு உண்டு. இந்த குறு நிகழ்வுகள் என்பவை இந்த கதையை விட்டு வெளியிலும் இருக்கக்கூடும். ஆனால் மணிமேகலையில் வருகிற கிளைக்கதைகள் போன்றவைகள் அந்த மணிமேகலையில் வருகிற பாத்திரங்களினுடைய பழங்கதைகள், ஃப்ளாஷ்பேக்ஸ், அல்லது அவர்கள் தொடர்பான கதைகளாக அவை இருக்கும். இந்த குறு நிகழ்வுகள் என்பன இலக்கிய நூல்களுக்கு மட்டுமில்லை, மிக பெரும்பாலும் இலக்கிய மேடைகளுக்கும் உதவக்கூடியன. மேடை பேச்சாளர்களுக்கு இது போன்ற அந்த சிறிய நிகழ்ச்சிகள் அல்லது அந்த குறுங்கதைகள் மிக பேருதவியாக அமையும் தகைமை உடையன. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிடம் தன் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவை அப்படியே பயன்படும். காலப்போக்கில் இந்த குறு நிகழ்வுகள் என்பதை நாம் சிரிப்பலைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். பல மேடைகளில் அப்படித்தான் அது நடக்கிறது. சிரிப்பு நகைச்சுவை கொண்டவையாக அவை இருக்கக்கூடாது என்பதில்லை. என்றைக்கும் எந்த ஒன்றிலும் அந்த நகைச்சுவை உணர்வு இருப்பது தான் இலக்கிய அழகு. ஆனால் நகைச்சுவைக்காக மட்டுமே சொல்லப்படுகின்றவைகள் அல்ல அவை என்பது முதன்மையானது. அது எப்படிப்பட்டதென்றால், ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கிற போது அல்லது ஒரு இலக்கிய நூலை எழுதி கொண்டிருக்கிற போது அதற்கு தொடர்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுவது. அது நடந்த என்பது பெரும்பாலும் நடந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நடந்ததாக சொல்லப்படும், இன்னும் சில வேளைகளில் நடந்தவற்றோடு கற்பனைகள் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும். எனவே 3 விதமாக இருக்கலாம். அப்படியே நடந்ததாக இருக்கலாம், இல்லை முழுமையும் கற்பனை கதையாக இருக்கலாம், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் அது இருக்கக்கூடும். அதனை யாரும் மெய்ப்பிக்க முடியாது. இதனை இப்படித்தான் நடந்ததா, எந்த இடத்தில் நடந்தது என்று கேட்க முடியாது. அது ஒரு போகிற போக்கில் சொல்லப்படுகிற ஒரு குறு நிகழ்வு. எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது? கேட்டு கொண்டிருக்கிறவர்களிடத்தில் அது ஒரு சுவையை தருகிறது. எப்போதும் பேச்சுக்கு இடையில் கவிதைகள், பேச்சுக்கு இடையில் பல மேற்கோள்கள், அவற்றைப் போலவே பேச்சுக்கு இடையில் இந்த குறு நிகழ்வுகள் பயன்படும். இறுக்கமாக இருக்கிற ஒரு அவையில் ஒரு கலகலப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த குறு நிகழ்வுகள் பயன்படலாம். காரணம், கற்பனையாக சொல்லப்படுவதை விட இப்படி நடந்தது என்று சொன்னால் உண்மை கதைக்கு எப்போதும் மக்களிடத்தில் ஒரு வரவேற்பு உண்டு. அது உண்மை கதையோ இல்லையோ, உண்மை கதை என்று சொல்லப்படுமானால் அதற்கு கண்டிப்பாக ஒரு வரவேற்பு உண்டு. அதனால்தான் அதனை ஆங்கிலத்தில் இட் இஸ் எ ஸ்பெஷல் ரியலிசம் என்று சொல்லுவார்கள். இதில் சர் ரியலிசம் என்பது வேறு. அது மீ உண்மை என்று பொருளில் தரும் சர் ரியலிசம் என்றால் ஏறத்தாழ அது உண்மையை ஒட்டியதாக, உண்மையிலிருந்து எழுப்பப்பட்ட கற்பனையாக அது இருக்கும். வேண்டுமானால் நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்படி பார்க்கலாம். கொளச்சேரி நெஞ்சே, நீ அடுத்த முறை என் காதலனை பார்க்க போகிற போது நெஞ்சே இந்த கண்களையும் அடைத்து கொண்டு போ, அவை என்னை தின்னும் அவர் காணலுற்று என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த கண்கள் இரண்டும் என்னை தின்கின்றன, அடுத்த முறை போகிற போது நெஞ்சே கண்களையும் அடைத்து கொண்டு போ என்று ஒரு நாடக வழக்கில் அழகாய் வள்ளுவர் சொல்லுவார். கண்கள் நம்மை தின்னாது, ஆனால் அந்த ஏக்கத்தை இப்படி சொல்லுவதை ஒரு சர் ரியலிசம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது சர் ரியலிசம் இல்லை, இது ஸ்பெஷல் ரியலிசம் என்று கூற்றாக கூறப்படுகிறது. அதாவது உண்மையான செய்தியை அல்லது உண்மையை போன்றதை ஒட்டி சொல்லப்படுவது என்பதுதான் அந்த சிறப்பான ஒரு உண்மையியல் என்பதற்கான பொருள். அந்த நிகழ்வுகள் யார் ஒருவரையும் நடந்ததாக சொல்லப்படுகிற போது அதில் இருக்கிற நேர்த்தியோடு நம்முடைய கவனம் சேர்ந்து போகும். வேறொன்றும் இல்லை, நாம் சொல்ல வருகிற அல்லது சொல்லி கொண்டிருக்கிற அந்த செய்தி உண்மையில் நடத்தற்கு உரியதுதான் என்பதற்காக நாம் கொண்டு வருகிற ஒரு மறைமுகமான சான்று என்று அதை சொல்லலாம். இன்ஃபார்மல் எவிடன்ஸ் என்று இலக்கிய ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அதனை ஒரு மறைமுக சான்று என்று சொல்லலாம். பாருங்கள், நான் மட்டும் சொல்லவில்லை, இப்படி நடந்திருக்கிறது, நானே பார்த்தேன். ஒருவர் என்னிடத்தில் இப்படி கதறி அழுதார். எதற்காக அழுகிறார் என்று தெரியவில்லை. பிறகு அவரை கேட்டபோது இப்படியெல்லாம் சொன்னார் என்று சொல்லுகிற நேரத்தில், எனவே நான் சொல்லுகிற இந்த செய்தி ஏறத்தாழ இயற்கை நடைமுறை நிகழ்வுகளோடு ஒட்டியதுதான் என்று மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அந்த குறு நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன.
இந்த குறு நிகழ்வுகள் அரங்கில் இருக்கிற ஒரு இறுக்கத்தை தளர்த்தும். வெறும் செய்திகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் கேட்கிறவனினுடைய மூளை அந்த இடத்திலேயே பதிந்து நின்று கேட்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நடைமுறையிலே நாம் இப்படி சொல்லலாம். ஒரு பெரிய மூட்டையிலே அரிசியை கொட்டி கொண்டிருக்கிற போது சில வேளைகளில் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் தெரியும். அந்த மூட்டையை அப்படி ஒரு முறை குலுக்குவார்கள். அப்படி குலுக்கினால் இன்னும் மேலும் அந்த அரிசியை அந்த மூட்டை கொள்ளும். அப்படித்தான் இந்த சிறு நிகழ்வுகள் அந்த அரங்கத்தை லேசாக குலுக்கும், அந்த இறுக்கம் தளரும், மேலும் செய்திகளை சொல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே இப்படி குறு நிகழ்வுகளை பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் நிறைய அறிந்து வைத்திருக்க வேண்டும், அல்லது வாழ்வில் நடந்தனவற்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நடந்தனவற்றை சொல்லுகிறோம் என்பதுதான் அந்த குறு நிகழ்வுகள், அனெக்டோட்ஸ் என்பதனுடைய அடிப்படையான செய்தி. எனவே அது நடந்திருந்தால் நல்லது, அல்லது நடந்திருந்ததோடு ஒரு நாடக உயிர்ப்புக்காக சிலவற்றை சேர்த்து கொள்ளலாம். எதுவும் நடக்கவில்லை என்றாலும் அந்த அரங்கத்தில் அந்த பேச்சில் ஒரு சுவையேற்றுவதற்காக அல்லது கருத்துக்கு உரமேற்றுவதற்காக அப்படி ஒரு குறு நிகழ்வை விவரிக்கலாம். அது ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய பிழை இல்லை. அது பொய் உரைத்ததாக ஆகாது. ஒரு பேச்சில் அல்லது எழுத்தில் அதற்கு சான்றுகளை சேர்ப்பதற்காக அல்லது சுவை கூட்டுவதற்காக அல்லது இறுக்கத்தை தளர்த்துவதற்காக சொல்லப்படுகிற அந்த குறு நிகழ்வுகள் பொய் உரைத்தனவாக ஆகாது. இருந்தாலும் முழுக்க முழுக்க பொய் உரைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் பிடிபட்டு விடுவார்கள் என்பதும் உண்மைதான். எனவே நம் வாழ்வில் நடந்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கும். அன்றாடம் நம் வாழ்வில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றன, நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய அனுபவமாகிறது. அந்த அனுபவ பகிர்தல் என்பதும் இந்த குறு நிகழ்வினுடைய ஒரு போக்கு என்று சொல்லலாம். இலக்கியம் எழுத விரும்புகிறவர்களுக்கு, மேடையில் பேச விரும்புகிறவர்களுக்கு இந்த குறு நிகழ்வுகள் நிறைய நினைவிலே இருக்குமானால் அவர்களின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் அவை கண்டிப்பாய் கை கொடுக்கும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் அந்த வெற்றிப்படிகள் 5 அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 5வது டி. இன்னொரு முறை நம்ம பார்த்தோம்னா இந்த 5D ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் டி இஸ் அ ட்ரீம், அ பிக் ட்ரீம், பெரிய கனவு. 2வது டி பர்னிங் டிசையர் டு அச்சீவ், ஒரு அதீத ஆர்வம், நம் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வம். 3வது டி டிசைட், அதாவது நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கு ஒரு டெட்லைன், இந்த தேதியில் இந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்டு பிளானிங். 4வது டி இது என்னுடைய கனவு, இது என்னுடைய திட்டம், இதை செயல்படுத்துவது எனது கடமை அப்படின்னு முழு மூச்சோட முழு ஆர்வத்தோட டிசிப்ளின்டாக பிரேக்கிங் ஆல் த கம்ஃபர்ட் ஜோன்ஸ் பண்ணுறது தான் 4வது டி. இதில் 5வது டி விச் இஸ் தி ஃபைனல் ஒன், டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a die hard in the sense I will do or die, இது செய் அல்லது செத்து முடி அப்படிங்கிறது தான் செத்து மடி அப்படிங்கிறது தான் டிட்டர்மினேஷன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் சோர்ந்து விட போவதில்லை, தோற்றுவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட எந்த ஒரு கரெக்ஷன் தேவைப்பட்டாலும் அதை எடுத்துக்கிட்டு போகிறது தான் டிட்டர்மினேஷன். ஓகே, இப்போ உலகத்திலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக பேசப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு டூ இட், டூ வாட் இட் டேக்ஸ். நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் இலக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. நான் மேபி எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக நான் வேலை செய்வேன். 24/7 24 மணி நேரமும் நேர்மறை எண்ணத்துடன் நான் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்காக ஒரு டிட்டர்மைண்டாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த 5வது டி. இந்த 4வது டியிலே நம்ம பார்த்தப்போ சொன்னோம், இந்த 4D கரெக்டாக பண்ணிட்டாலே நம்ம 100% வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5வது டி என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த 4D நம்ம கரெக்டாக பண்ணுறப்போ ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம வெற்றி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு தள்ளி போச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து செய்வது தான் அந்த இலக்கை அடையும் வரை தொடர்ந்து செய்வது தான்
இந்த 5வது டிட்டர்மினேஷன். ஒரு கதை நார்மலாக சொல்லுவாங்க, இந்த கோல்டு, அதாவது ஒரு புதையல், தங்க புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் சொல்லுவாங்க. ஸோ தங்க புதையல் இருக்குன்னா அவங்க தாத்தா ஒரு உயிரில் எழுதி வச்சுருப்பார், இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குப்பா அப்படின்னு. பேரன் வந்து அந்த இடத்த போயிட்டு ஆளுங்களை வச்சு அவரும் தோண்டிகிட்டே இருப்பார். தோண்ட 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 இத்தனை அடியில் இருக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க தோண்டிகிட்டே இருப்பாங்க, அத்தனை அடி வரைக்கும் போவாங்க. ஸோ போகிறப்போ அங்கே ஒன்றும் புதையல் இருக்காது. ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி வந்து தேவையில்லாமல் அப்படி பண்ணிகிட்ருக்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த பரிகாசத்துக்கு பயந்து அந்த ஒரு லெவல் போனதும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தங்கம் தோன்றதை விட்டுட்டு போயிடுறார், அந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறார். அந்த வழியாக வந்த வழிப்போக்குன்னு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ உங்கள் தாத்தா வந்து இங்கே வந்து புதையல் இருக்குன்னு உயிர் எழுதி வச்சுருக்காரு, இவர் வந்து தோண்டி தோண்டி பார்த்துட்டு அது தங்கம் இல்லை அதனால் போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படி இருந்தது உண்மையா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இவர் வந்து கொஞ்சம் தோண்ட ஆரம்பிக்கிறார். 1 அடி தோன்றார், 2 அடி தோன்றார், 3வது அடியில் வந்து அவருக்கு அந்த தங்க புதையல் கிடச்சிருது. இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவருக்கு இது இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் வந்து அந்த இலக்கை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் இது என்ன இந்த கொஞ்சம் தோணுனது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் டிட்டர்மைண்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். இத்தனை வருஷத்தில் அவங்க தாத்தா இருந்த காலத்துக்கும் இப்போவும் மண் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து கொஞ்சம் உயரம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க அளந்த விதம் வேறமாக இருந்திருக்கலாம். ஸோ வென் யூ ஸ்டார்டிங் எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறப்போ அது கிடைக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், ஒரு திட்டமிடுதலோட முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஸோ யூ ஹேவ் டு பி டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது 5வது கருத்து. அதாவது உங்களுடைய அப்ரோச் கேன் சேஞ்ச். நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கான வேலை வந்து நிச்சயமாக மாறலாம். அதாவது இந்த மெத்தடு, இந்த வழி கேன் பி டிஃப்ரெண்ட். வேறு வழியாக நீங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் வந்து உங்களுடைய இலக்கை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான முழு மூச்சில் வேலை செய்யணும். ஸோ த ரீகேப் ஆஃப் த 5D ஃபார் சக்ஸஸ், அதாவது இந்த 5D இருந்தால் நிச்சயம் ஒருத்தர் ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆழமாக ஆராயப்பட்ட ஒரு ஆத்தரோட கருத்து. த ஃபர்ஸ்ட் D ஃபார் சக்ஸஸ் இஸ் ட்ரீம் அ பிக் ட்ரீம். 2வது D ஃபார் சக்ஸஸ் இஸ் பர்னிங் டிசைர் டு அச்சீவ். 3வது D ஃபார் சக்ஸஸ் இஸ் அ டீடைல்டு பிளான் ஆர் டிசைட் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். 4வது D வந்து டிசிப்ளின். 5வது D வந்து டிட்டர்மினேஷன். இந்த 5 இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து சக்ஸஸ் இஸ் கோயிங் டு பி யுஎஸ். ஓகே, ஸோ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த மாதிரி வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் த கிராட்டிடியூட், செகண்ட் இஸ் ஹாப்பினஸ், தேர்ட் இஸ் சக்ஸஸ். ஒய் கிராட்டிடியூட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ இருக்கிற இன்னைய நிலைமைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதற்கு நன்றி உணர்வுடன் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம நன்றி உணர்வுடன் இருக்கிற பொழுது நம்ம வந்து மன மகிழ்வுடன் ஒரு மன நிம்மதியுடன் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. when you have a feeling of gratitude, you have peace of mind and you are positive. When you are positive, you can achieve all that you want to achieve. ஒரு நேர்மறையான மனநிலையில் தான் வந்து நேர்மறையான திட்டங்களை வகுக்க முடியும். A positive mind can help you to decide positively. Positive mind can give you positive thoughts. நேர்மறையான மனநிலையில் தான் நேர்மறையான எண்ணங்களை நம்ம உருவாக்க முடியும். ஸோ அந்த நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிற பொழுது தான் நம்மளால் வந்து நேர்மறையான செயல்களை செய்ய முடியும். ஸோ மனம், எண்ணம், செயல் இது எல்லாமே வந்து நேர்மறையாக இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இலக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டா யூ ஹேவ் டு ரைட். A goal in writing is a dream with a deadline. நம்மளோட இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை வந்து ஒரு பேப்பரில் போல்டாக இதுதான் என்னோடய இலக்கு, இந்த தேதியில் நான் அச்சீவ் பண்ண வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல தினசரி நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கு இதுதான் என்னோடய இலக்கு, இந்த தேதியில் நான் அச்சீவ் பண்ணணும், இதுதான் இலக்கு, இந்த தேதியில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத தினசரி நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நோக்கி நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங். அதாவது ஒரு சூரிய உதயத்திற்கும் அடுத்த சூரிய உதயத்துக்கு இடையில் நீங்கள் வந்து உங்களை பெட்டராக ஆக்கியிருக்கணும், முன்னேறி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிங்க, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சப்போ உங்களோட ஸ்கில் செட் இவ்வளோ, உங்கள் நாலேஜ் இவ்வளோ, உங்களோட ஞானம் இவ்வளோ அப்படின்னா நாளைக்கு காலையில் இது வந்து நிச்சயமாக நேற்றையை விட அதிகமாக இருந்திருக்கணும்,
ஒரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வம் வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கணும், இருந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி. உறவு வேறு, நல்லுறவு வேறு. உறவு என்பது எல்லோரிடத்திலும் உள்ளதுதான். அந்த உறவு நல்லுறவாக இருக்க வேண்டும். சொந்தம், பந்தம் இவைகளை குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ்ச் சொல் உறவு. அண்ணன் தம்பி என்பது கூட உறவுதான். ஆனால் அண்ணன் தம்பி உறவு குமணனுக்கும் அமணனுக்கும் உள்ள உறவை போல் இருந்தால், அண்ணன் தலையை கொண்டு வா என்று சொன்னானே அமணன், அதை போன்ற அண்ணன் தம்பி உறவாகத்தான் இருந்திட இயலும். மாமன் மருமகன் என்பது கூட உறவுதான். கண்ணன் மருமகன், கம்சன் மாமன். அந்த உறவு நல்லுறவு அல்ல. அதைப்போல பூமாதேவி தாய், நரகாசுரன் மகன். தாய் மகனை கொன்றாள் என்றுதான் புராணம் சொல்லுகிறது. அந்த தாய் மகன் உறவு அதுவும் உறவே தவிர நல்லுறவு அல்ல.